அந்த டைம்லலாம் ஒரு ஏக்கமாக இருக்கும், ஏன் நம்மள மட்டும் யாரும் பார்க்க வர மாட்டாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு சொந்த என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு. அதற்றதுக்கு கூட உரிமை இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. மோசமான நிகழ்வுலன்னா அழுதுட்டு தான் இருப்பேன். அண்ணனோட இழப்பு, அண்ணனோட இழப்பை மறக்கணும். நாளைக்கு கல்யாணம் நைட் ஓடி வந்துட்டேன். இதுலேருந்து நான் இவங்களை மேரேஜ் பண்ணுற வரைக்குமே ஹோட்டலில் மட்டும்தான் சார் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பசிக்குதுன்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லை சார். இந்த அழுவைன்றது வராது சார். அவருடைய சிரிப்பு தான் அவர் அழுகையும். 6 வயசில் என்னை கொண்டு போய் விட்டாங்க எங்கள் மாமா. எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்றதுனால. அம்மா இறந்தவுடனே சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து வேணானே எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நானும் எங்கள் அக்காவும் 2 பேரையும் கூப்பிட்டு வந்து ஹாஸ்டலில் விட்டோன்னே இங்கே எங்களுக்கு வந்து மம்மி தான் எங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அதுலேருந்து 20 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் ஹாஸ்டல்லே தான் வளர்ந்தது. செகண்ட் சாட்டர்டே வந்தால் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வருவாங்க. எனக்கும் எங்கள் அக்காவுக்கு மட்டும் யாரும் வரமாட்டாங்க. அந்த டைம்லலாம் ஒரு ஏக்கமாக இருக்கும், ஏன் நம்மள மட்டும் யாரும் பார்க்க வர மாட்டாங்கன்னு. நமக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நம்மளை தூக்கி கொஞ்சறதுக்கோ நம்மளை வந்து பார்க்கறதுக்கோ யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ எங்கள் பாஸ்டர் மூலியமாக தான் அவங்க கிடைச்சாங்க எங்களுக்கு. எங்கள் வீட்டு பொண்ணாவை அனாதன்ற வார்த்தையே நீங்கள் சொல்லக்கூடாது, ரூல்ஸ் எல்லாம் சொல்லி தான் எங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்குன்னு ஒரு உறவு வருது, நம்ம குழுன்னு ஒரு குடும்பம் வருமா அப்படின்னு ஏக்கத்தோடு இருந்தேன். எங்களுக்கு எங்கள் மாமியார் தான் ஃபஸ்ட்டு, அவங்கள நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். எங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. அப்பா பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் புத்தி தெளிஞ்சப்போ வந்து ஹாஸ்டல்ல இருந்தேன். கன்னடான்றது நான் தமிழ் அவ்வளோ சீக்கிரம் படிக்க எனக்கு வரல. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது. எந்த ஊர் நீங்க? பெங்களூர் சைடு. எனக்கு ஒரு ஆசையா இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி அமையாதா அப்படின்னு எனக்குள்ளேயே நான் அழுவேன். மாமியார் சொன்னது வந்து நாங்கள் வந்து அதெல்லாம் பார்க்கல, எனக்கு அந்த பொண்ணு மட்டும் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன். வர்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலியே இல்லாமல் வளர்ந்தவங்க நீங்கள். இப்போ ஒரு ஃபேமிலியாக இருக்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்பாவுக்கு அப்பாவா மாமனார் இருக்காரு, அம்மாவுக்கு அம்மாவா மாமியார் இருக்காங்க, பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. பொண்ணு மாதிரி ஒரு சொந்த என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு. எப்படிலாம் அதிகாரம் பண்ணுவீங்க இப்போ வீட்டில்? அவர் திட்டினார்னா என்ன இப்போ அப்படின்னு தோட சைலண்ட் ஆயிடுவார். அவ்வளோ அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒடுங்கி போன ஒரு ஆள். நானும் எனக்கு உரிமை இருக்குது ஒரு இடத்துல பேச, எனக்கு அதற்றதுக்கு கூட உரிமை இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அன்புங்கிறது மாதிரி அதட்டலுக்கும் ஒரு இது இருக்குது, அதில் ஒரு உரிமை இருக்குது. என்னது இது எனக்கான மனுஷங்க அப்படிங்கிறது. அதுக்கு தான் அதை கேட்டது. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு அம்மா இறந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து அம்மா நினைப்பிலே இறந்துட்டாரு. ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க சார். வீட்டில் கூட்டு போயிட்டு திடீர்னு பார்த்தா எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டாங்க சார். என்னோட அவர் வந்து 10 வயசு அதிகம். என்கிட்ட ஃபோன் பேசுகிறப்ப வந்து என் கூட வந்து நீ வந்து வேலை பார்ப்பியான்னு கேட்குறாரு. வேலை பார்த்தா நம்ம அதுலேயே வாழ்க்கை போயிடும், கண்டிப்பாக நம்ம படிக்கணும், அடுத்து நம்ம வாழ்க்கையை பார்க்கணும்னு சொல்லிட்டு சார் அங்கேருந்து நான் சொல்லாமே ஓடி வந்துட்டேங்க சார். பத்திரிக்கைகள் அடித்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க சார். நாளைக்கு கல்யாணம் நைட்டு ஓடி வந்துட்டேன். தைரியமாக ஹாஸ்டல் நானே போயிங்க சார். நானே இந்த மாதிரி எனக்கு வீட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்ககிட்ட சொல்கிறப்ப நீ படித்து டிகிரி வந்து ஃபுல்லாக முடிச்சேங்க சார். எப்படி அதுக்கப்புறம் திருமணம் எப்படி? ஒர்க் பண்ணுறப்ப தான் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அறிமுகமானார் சார். அவர் என்னை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க சார், ஒன் சைடாக. அப்புறம் அவர் நடவடிக்கைலாம் பிடிச்சி நான் அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க சார். அவங்க வீட்டிலேருந்து ஸ்டார்டிங் ஒத்துக்கல, அதுக்கப்புறம் போக தான் ஒத்துக்கிட்டாங்க சார். அவங்க ஆர்ஃபனேஜ்லலாம் வளரல, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க பாட்டி கிட்ட தான் வளர்ந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு இடத்துல கூட இல்லை. ஆர்ஃபனேஜ்லனா அங்கே தான் தூங்க போகிறோம், அங்கே தான் சாப்பிட போகிறோம், ஒரு என்ன மாதிரி இருக்கும் கண்டிப்பா. பட் அவங்களுக்கு எப்படின்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. பட் அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வந்து அடுத்த நாள் எங்கே இருக்க போகிறோம், எந்த பெரியம்மா வீட்டில் இருக்க போகிறோம், நம்ம 3 நாளுக்கு மேலே இருந்தால் நம்மளை அவங்க எப்படி பார்ப்பாங்க, அதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணி வளர்ந்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு வந்து அவங்களோட நிறைய சண்டையே வந்திருக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. பட் நான் என்னத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா சொன்னேன் இப்போ இந்த வேர்டு, அவங்கள அந்த இடத்துல லோவாக ஃபீல் பண்ண வைக்கவே கூடாதுன்றதுல நான் இப்போ வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கேன், ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். என்ன மனுஷன் குடும்பத்துக்குள்ள எனக்கு இதெல்லாம் செய்ய வரல, அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அது என்ன? சந்தோஷமான நிகழ்வுலன்னா அழுதுட்டு தான் இருப்பேன். இந்த ஹாஸ்டல் அந்த இதுலயே வளர்ந்ததுனால நார்மலா வளர்ந்த பீப்புள் மாதிரி என்னால சந்தோஷமா வாழ முடியல. சின்ன ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டியது, எங்க போச்சு உங்க சந்தோஷம்? இந்த படத்துல ஏதாவது ஒரு சீனை நினைச்சு என்னோட லைஃபோட நான் ஒற்றுமைப்படுத்திக்கிட்டு அதை அழுக ஆரம்பிச்சிருவேன். இவங்க எந்த பழைய நினைவுகள் எல்லாம் விடணும்? அண்ணனோட இழப்பு, அண்ணனோட இழப்பை மறக்கணும். அண்ணனின் நினைவுகளிலிருந்து வெளியில வரணும். மாறிடுறேங்க சார். இன்னும் மாறலைங்கிறது அப்ப ஃபேக்ட். ஆமாங்க சார். அப்போ 9 வருஷம் ஒருத்தர் மாறலை அப்படின்னா அது சிரமமாக கூட இருக்கலாம். அந்த இமோஷன்ஸை கூட நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இழந்து போன அவரை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டுக்கிட்டு இருந்தா சமகாலத்தில் ஒருத்தர் இறந்துக்கிட்டே இருக்கான்.
லைஃப்பை இழந்துக்கிட்டே இருக்கான்ல 9 வருஷமா, அந்த பையனை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணணும்ல. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சார். முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன் அவங்கள மறந்துடணும் அப்படின்னு. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த 1.5 மாத நினைவை நீங்கள் கடக்க முடியவில்லை அப்படின்னு உங்கள் உணர்வுகளை நீங்கள் வேலிடேட் பண்ணீங்கன்னா 9 வருடமாக ஒருவன் பொறுமையோடு காத்திருக்கிறானுங்கிற உணர்வையும் நீங்கள் வேலிடேட் பண்ணணும்ல. ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் சார். உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்களும் உங்கள் நினைவுகளும் மட்டும்தான் இருக்கீங்க. அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 9 வருஷமாக கூட இருக்கான். அதான் சார் உண்மை, கரெக்டாக சொல்கிறீங்க. சரி, அப்போ உடச்சி வந்துடணும்ல. நான் மனைவியாக மாறுங்கன்னு கூட சொல்லலை, வாழ்க்கைக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்க சார். புரிஞ்சதா? என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலலாம் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. சாப்பிடும் போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக அவங்க சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் ஃபிஷ்ஷை செஞ்சிருந்தாலுமே அவங்களால வாயை திறந்து இன்னொன்று வேணும் அப்படின்றத அவங்களால கேட்க முடியாது. கஷ்டமா இருக்குடா. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா வீட்டில் அவங்க என்கிட்ட அந்த மாதிரி கேட்டதே இல்லை. அந்த ஓப்பன் அப் வரலை. ஏன்? உங்கள் வீடு தானே, உங்கள் மனைவி சமைக்கிறாங்க. 10th படிக்கிறதுலேருந்து நான் இவங்களை மேரேஜ் பண்ணுற வரைக்குமே ஹோட்டலில் மட்டும்தான் சார் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீட்டில் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். இவங்களை எப்போ பார்த்தனோ அப்போ எனக்காக இவங்க சமைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க பசிக்குதுன்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லை சார். நான் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க செஞ்சு கொடுக்கும்போது அந்த ஒரு வாட்டி சாப்பிடும் போது கூட அந்த எமோஷன் எனக்கு வந்துடும். அவங்க பார்த்து பார்த்து சமைப்பாங்க சார். எனக்கு நான் சாப்பிட்ணுன்றதுக்காகவே அவ்வளோ ரசித்து சமைப்பாங்க. நான் அதுக்குள்ளே போயிடுவேன். உங்களுக்குன்னே ஒருத்தர் சமைச்சு தர்றது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. தனி சுகம்தான் சார். அதுதான் எனக்கு கிடைச்சதுலே பெரிய வரமா நினைப்பேன். இப்போ நீங்கள் என்ன அதையே வரம் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு மனுஷி பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாருங்களேன். புருஷன் ஆசையாக ஒன்று கேட்கணும், அதை நான் செஞ்சு கொடுக்கணும். அவருக்கு நீங்கள் தேவையான அளவு செய்கிறீங்கம்மா. அதுதான் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க. ஒரு சில டைம் பண்ணியிருக்கேன் சார். 3 தோசை சுட்டு கொடுக்குற இடத்துல 1 தோசை கூட சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னா அந்த 1 தோசை போதும்னு சாப்பிட்டு படுத்துடுறாரு சார். உண்மையாலே நான் அந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்டு பழக்கம் இல்லை. இந்த பயம் உனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அது எதை சொல்வீர்கள்? அவங்க ரொம்ப வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க சார். எப்பயும் நான் அவங்க கூட இருப்பேன், கண்டிப்பாக கட்டலாம். இங்க பாரு, என்ன நடந்தாலும் நான் இருக்கேன். கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு வாக்குறுதி தர்றாங்கன்னா நீங்க ஏன் அந்த பதட்டத்தில் இருக்கீங்க? நம்ம பட்ட கஷ்டம் தான் சார் எல்லாமே. 2 வயசுல அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவும் அம்மா இறந்த ஒரே வருஷத்தில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஹாஸ்டலில் வந்து சேர்ந்தேன். அந்த ஒரு வீடு இல்லை, அந்த ரோட்லேயே தான் படுத்து தூங்குவேன். பார்த்துக்கிறது யாருமே கிடையாது சார். எனக்கு ஒரு குழந்தை இருக்குது சார். ஒருவேளை எனக்கு நாளைக்கே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனா கூட என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் நான் வீடு கட்டி உங்களை ஒரு கரையாக சேர்த்துடணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன் சார். என்னதான் தைரியமா இருந்தாலும் பயமா இருக்கு தெரியுமா? ஆனால் இந்த மனநிலையோடு அவர் இருப்பது சரியா? சரியில்லை சார், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பையன் எப்படி வாழ்வான் அப்படி விளக்கம் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவர் கொஞ்சம் நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப டேலண்டான பையன் சார். அவன் நல்லா பெரியாலாம் வருவான். அதனால் நீ கவலைப்பட தேவையில்ல. சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அழுது இருக்கு நான் பார்த்தேன். எனக்கு அது அந்த அழுவைன்றது வராது சார். அவருடைய சிரிப்பு தான் அவர் அழுகையும். ஆமாம் சார். ஒரு 40 வயசுல நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு அவருக்கு சொல்லுங்கள். எனக்கு 40 வயசு ஆகும்போதெல்லாம் என் பையனுக்கு 20 வயசு சார். அவன் காலேஜ் போனால் வேலைக்கு போவானோ, அவன் லைஃப் அவன் பார்த்துப்பான். நீ தோத்தாலும் நான் இருப்பேன், ஜெயிச்சாலும் நான் இருப்பேன். 50 வயசுல 2 பேரும் எப்படி இருப்பீங்க? காலையில் எந்தம்மா அழகாக காஃபி குடிச்சோமா, நம்மளுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டோமா. இப்போ பையன் அவன் வேலைக்கு போவானோ இல்லை அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட அவன் சுற்றுவானோ, அவன் நான் அவன் லைஃப்பை பார்த்துப்பான். 60 வயசுல எப்படி இருப்போம் லைஃப்? 60 வயசில் நம்மளோட நினைவுகள், நம்மளோட மெமரிஸ் எவ்வளோ இருந்துச்சோ அதை ஃபுல்லாக ஷேர் பண்ணி, நான் அடிக்கடி அதான் சார் சொல்லுவேனே, டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எதிர்காலம் குறித்து உங்கள் பயம்தான் தம்பி இப்போ பிரச்சனை. அவங்க சொல்றதே அழகா இருக்கு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.